இந்தியாவில் முதல் முறையாக தங்க நகை தொழில் பூங்கா அமைப்பதற்கு கோவையில் தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி வைத்தார். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சித்துறை சிட்கோ சார்பில் கோவை குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் இந்த தங்க நகை தொழில் பூங்கா அமைக்கப்படுகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் இன்று கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சிக்குப் பிறகு தங்க நகை உற்பத்தியாளர்கள் மற்றும் பொற்கொல்லர்கள் உடன் முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த பூங்கா மூலம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் இந்த பூங்கா உருவாகும் மூலம் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான தங்க நகை உற்பத்தியாளர்கள், பொற்கொல்லர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் அனைவருக்கும் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என தமிழ்நாடு விஸ்வகர்மா பேரவையின் தலைவர் பாண்டியன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சிட்கோ அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு பாதுகாப்போட, அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிவகுக்கின்றபடி நிறைய வேலைகளை கொடுத்து பயன்பெறும் வகையில் இருக்குது. இந்த திட்டம் நம்ம ஒட்டுமொத்த பொற்கொள்ளர்களுக்கு ஒரு மறுவாழ்வுன்னு தான் சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடையணும். இந்த திட்டமானது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழகத்தில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் நம்ம பகுதியில் கிடைத்திருப்பது நம்ம ஒட்டுமொத்த பொற்கொள்ளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு இந்த தொழில் பூங்காவில் சரியாகவும் முறையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் எங்களுடைய நகை தொழில்களை செம்மையாக செய்து எங்களுடைய நகைகளை, தமிழர்களின் பாரம்பரிய நகைகளை உலக அரங்குக்கு அடையாளம் காட்டுகின்ற வகையில் பெருமை சேர்ப்போம் என்பதை மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த பொற்கொள்ளர்கள் நன்றி மட்டுமல்ல, ஐயா உங்களுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளவர்களாக இருப்போம் என்பதை இந்த இடத்தில் மகிழ்ச்சியுடனும் நிம்மதி பெருமூச்சுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொற்கொள்ளர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய இடங்களிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொற்கொள்ளர்கள் அனைவரும் தங்களுடைய இடத்திலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எம்பி பாண்டியன், தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவையின் தலைவர், தமிழ்நாடு பொற்கொள்ளர் கூட்டமைப்பின் தலைவர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோவைக்கு வருகின்றார்கள். பொற்கொள்ளர்களின் பற்றைகளுக்கு ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து எங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் கேட்டறிந்து 24 மணி நேரத்தில் சினிமாவில் நடப்பது போல் மறுநாளே அறிவிச்சிட்டாரு. இந்த மாதிரி 126 கோடி ரூபா தங்க நகை தொழிலுக்கு ஒதுக்குறேன்னு சொல்லி சிட்கோ மைதானத்தில் 3.5 ஏக்கர் நிலம் ஒதுக்கி இன்னைக்கு இந்தியாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில் பூங்கா கோயம்புத்தூரில் ஏற்படுது. இது நினச்சே பார்க்கல. சரி, ஏதோ எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு நினச்சோம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுக்கான நிதி ஒரு 85 கோடி ரூபா ஒதுக்கி இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருந்தார். இது பொற்கொள்ளர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை உருவாக்கிடுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே காது கொடுத்து கூட கேட்டதில்லை பொற்கொள்ளருடைய கஷ்டங்களை. இன்னைக்கு முதல்வர் கேட்டு இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. இதனால் தொழில் மிகப்பெரிய அளவில், ஏற்கனவே கோயம்புத்தூர் தான் எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் அதிகமான நகைகள் விற்பனை ஆகுது. அதே மாதிரி இன்னும் வருங்காலங்களில் விற்பனை அதிகமாகும். உலகத்தரத்தில் நகைகள் செய்து தர்றதுனால எங்களுக்கு இன்னும் வாழ்வாதாரம் சிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.